AVIQ மீடியா காலேஜினுடைய இந்த பட்டமளிப்பு விழா அதே நேரம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு, அதே நேரம் பாடசாலையினுடைய மாணவர்களினுடைய இந்த கௌரவம் பெறுகின்ற இந்த ஒரு உன்னதமான தருணத்தை எங்களுடைய சர்வதேச மயப்படுத்துவதற்காக இங்கிருக்கின்ற அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் இதை கொண்டு சேர்ப்பதற்காக குருநாகல் மாவட்டத்திலிருந்து எங்களுடைய ஊடகவியலாளர், குறிப்பாக சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பினுடைய குருநாகல் மாவட்டத்தின் ஊடகவியலாளர் ஃபஸ்லான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு BBC முதல் சர்வதேச ஊடகங்கள், அதே போன்று இலங்கையினுடைய தேசிய ஊடகங்களில் இந்த நிகழ்ச்சியினை நாடறிய செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், எந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அது ஊரோடு நின்றுவிடக்கூடாது. அது உலகமயமாக்கப்பட வேண்டும், தேசிய ரீதியில் மயமாக்கப்பட வேண்டும். அதற்காக இப்படியான ஒரு நிகழ்வு இந்த மண்ணிலே நடைபெற்றது. இதற்காக இத்தனை அதிதிகள் வந்தார்கள், அனுசரணையாளர்கள் இவர்கள் வந்தார்கள் என்பது இந்த தேசத்துக்கு காட்ட வேண்டும். அதற்கான சரியான ஒரு பங்களிப்பை ஊடகவியலாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வழியில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே அனுசரணையாளர்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் ஒரு அனுசரணையாளர் தான் எங்களுடைய ரமீஸ் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் ரமீஸ் அவர்கள். குறிப்பாக தன்னுடைய 24 வயதிலே இந்த சமூக பணிக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்கள் இன்னல்களை பட்டு எப்படியாவது முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக வெளிநாடு சென்று தன்னுடைய திறமையை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேலை செய்து பணத்தை சம்பாதித்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். தெரிந்தும் தெரியாமலும் பல சேவைகளை இந்த மண்ணில் உள்ளவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய ரமீஸ் அவர்கள். குறிப்பாக ஒருவர் சமூக சேவை செய்ய வேண்டுமாக இருந்தால், ஒன்று அவருடைய குடும்பம் பொருளாதார ரீதியால் உயர்ந்திருக்க வேண்டும். அது பரம்பரை ரீதியாக வரும். ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருந்தாலும் தண்ட முயற்சியினால் மேலே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்து சம்பாதித்து சமூக சேவை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் தன்னுடைய 24 வயது வரைக்கும் எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து வாகனம் வாங்கிய ஒருவர், சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவர். இந்த நிகழ்ச்சிக்காகவும் தன்னால் முடியுமான அளவு அனுசரணையை வழங்கி இந்த நிகழ்வு சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒருவர். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக சமூக பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரமீஸ் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளரை கௌரவிக்கின்ற ஒரு உன்னதமான தருணம் அடுத்து இடம்பெறப் போகிறது. இந்த விருதை வழங்கி வைப்பதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் AVIQ மீடியா காலேஜினுடைய CEO MSM ஷாக்கிர் அவர்களையும், அதே நேரம் AVIQ மீடியா காலேஜினுடைய டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் AF அஜீமா ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விருதினை பெறுவதற்காக இந்த ரமீஸ் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தினுடைய CEO மேனேஜிங் டைரக்டர் ரமீஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை வழங்குங்கள். சமூக பணி செய்து கொண்டிருக்கின்ற சமூக சேவகர்களுக்கு நல்ல ஒரு எண்ணம், மனது வேண்டும். அவர்கள் சமூக பணி செய்வதற்கு ₹1 கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கு நமக்கு மனசு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து தாராள மனம் கொண்டு சமூக பணி செய்து இந்த நிகழ்ச்சிக்கும் தன்னுடைய பூரண பங்களிப்பினை வழங்கிய திரு ரமேஷ் அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரமீஸ் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நிறுவனத்தினுடைய CEO ரமேஷ் அவர்கள் இப்போது கௌரவம் பெறுகின்ற ஒரு உன்னதமான தருணம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மேடையில். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அமைவதற்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல, புத்தளம் மண்ணினுடைய வளர்ச்சிக்கும்
புத்தளம் மண்ணில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களுக்கும் எப்போதும் உதவி செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ரமேஷ் டவர்ஸ் அண்ட் டுவெல்ஸ் CEO ரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் இந்த அகாடமி சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.